அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை 38ஆக உயர்வு. குடியரசுத் தலைவர் முர்மு ஒப்புதல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கைய 33ல இருந்து அதாவது 1+33ல இருந்து இப்போ 1+37ஆ இன்கிரீஸ் பண்றதுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. 38 அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 1+37 அப்படி சொல்லி சொல்றோம். சரிங்களா? 1+37. இதுதான் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையாக இருக்கப் போகுது. இதற்கான உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கைய இன்கிரீஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் அரசியலமைப்பு யாருக்கு வழங்கியிருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 124 சப் கிளாஸ் 1 படி பார்க்கிறப்ப, அ பார்லிமென்ட்க்கு தான் அந்த அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. அதன் அடிப்படையில பார்லிமென்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 1956ல சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்த கொண்டு வந்திருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் அப்படிங்கிற இந்த சட்டத்த கொண்டு வந்திருப்பாங்க 1956ல. இந்த சட்டம் தான் என்ன பண்ணியிருக்கும், இந்த சட்டத்தின்படி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கைய அதிகப்படுத்துறாங்க. முதல்ல 10 இருக்கும், 13 இருக்கும், 17 இருக்கும், 21 இருக்கும், 30, 33 இப்ப 37 38 அப்படிங்கிற கவுண்ட்க்கு கொண்டு வராங்க. சரியா? சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் படி. இதுல நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகிள் 124 சப் கிளாஸ் 1 படி பார்லிமென்ட்க்கு அந்த அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. பார்லிமென்ட் அதனால என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் 1956 படி சட்டத்த கொண்டு வராங்க. அந்த சட்டத்த அமெண்ட் பண்றதன் மூலியமா அப்பப்ப அமெண்ட் பண்ணுவாங்க. அமெண்ட் பண்ணி என்ன பண்றாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறாங்க. ஃபைனல் அப்ரூவல் யார் குடுக்குறாங்கன்னா, குடியரசுத் தலைவர் குடுப்பாங்க. சரியா? இது ஒரு உச்சநீதிமன்றம் மட்டும்தான். உயர்நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜஸ் உடைய எண்ணிக்கைய அதிகப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, ஆர்டிகிள் 214 படி பார்க்கிறப்ப, பிரசிடென்ட்க்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. சரியா? பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட்டோட நம்பர் ஆஃப் ஜட்ஜஸோட கவுண்ட்ட இன்கிரீஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கணும். சரியா? இதுதான் நம்ம முதல் செய்தியில பார்க்கிறோம். ஒப்புதல் வழங்கிட்டாங்க. 1+37 அப்படிங்கிற கவுண்ட்க்கு இப்ப உச்சநீதிமன்றம் போகப் போறாங்க. அடுத்தது இன்றைய திருக்குறள் பார்த்தோம்னா, நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெடாது. ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஒரு வேலையை செய்யக்கூடியவன் அவனுடைய மனசு கோணாம இருக்கக்கூடிய வரைக்கும் எந்த பிரச்சனையும் நடக்காது. அதனால வேலை செய்யறவங்க கரெக்ட்டா தான் இருக்காங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு மன்னன், ஒரு தலைமை பொறுப்புல இருக்கவங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருக்குறளின் 520 அதிகாரம் தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல. இன்றைய செய்தித்தாள்ல முக்கியமா இருந்த விஷயங்கள நம்ம பார்த்திருக்கோம். நன்றி.